துரைந்தர் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாகிஸ்தான்ல உள்ளவங்க, பாகிஸ்தான் போலீஸ் நெறைய பேர் வந்து பாகிஸ்தான்ல ரோட்டோரம் படுத்து கிடப்பாங்கல்ல, அப்படிப்பட்டவங்கள பிச்சைக்காரங்கள செக் பண்றாங்க. நீ உண்மையாவே பாகிஸ்தான் பிச்சைக்காரனா? இல்ல வெளிநாட்டுலேருந்து இல்ல வேற நாட்டுலேருந்து இங்க ஊடுருவி வந்திருக்கியா? அப்படின்னு அவன புடிச்சு செவனேன்னு படுத்து கிடக்குறான். அவன புடிச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நெறைய இன்ஸ்டாகிராம் கிளிப்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் நெறைய பார்த்திருப்போம். உண்மையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். துரைந்தர் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுங்க. ஸோ பார்ட் 1 ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிட்டு, இன்னைக்கு பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்குன்னா ஒரு 4 நாள் முன்னாடி ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தோட மைய கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ராணுவம் இருக்குல்ல, இந்திய ராணுவத்துல வேலை பார்க்குற ஒரு அதிகாரி வந்து பாகிஸ்தானுக்குள்ள ஊடுருவி போறாங்க. அதாவது மாறுவேஷம் போட்டு பாகிஸ்தானுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. என்னவா மாறுவேஷம் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிச்சைக்காரன் மாதிரி ஒரு மாறுவேஷத்தை போட்டு அந்த பாகிஸ்தானுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. பாகிஸ்தான் ராணுவம் என்னென்ன பிளான் பண்றாங்க, இந்தியாவை அழிக்கிறதுக்கு என்னென்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ செக் பண்ண அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்து இந்திய ராணுவத்துக்கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி இப்போ பாகிஸ்தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இப்போ பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அணு ஆயுதம் ஏதோ தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு இந்த நாடு உதவுது, இந்த நாடு உதவுது, அப்படி இப்படின்னு அங்க உளவாளியா போன நம்ம இந்திய ராணுவ மெம்பர் ஒருத்தர் இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இதை ஒரு உண்மை சம்பவமா வச்சு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் தான் துரேந்தர். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கே ஒரு டவுட் வந்துட்டா என்ன ஏதுன்னு தெரில. ஸோ பாகிஸ்தானில் அந்த ரோட்டோரம் படுத்து கிடக்கிறவங்க பிச்சைக்காரங்களை போய் பிடிச்சி எழுப்பி, இந்தாயா எலும்பு, நீ எந்த ஊர், எங்கேருந்து வந்த, இதுக்கு முன்னாடி என்னவா இருந்த அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா அந்த நாட்டில் இருக்கிற பிச்சைக்காரங்களே அவங்க விசாரிக்க ஆரம்பிக்காங்க. என்னோட கேள்வின்னு இல்லை, நிறைய பேரோட கேள்வி என்னன்னா, அடை அந்த படத்தை பார்த்து தான் உனக்கு இப்போ சந்தேகம் வருதா? ஏன் அதுக்கு முன்னக்கூட்டி உனக்கு சந்தேகம் வரலையா? ரோட்டை ஓரம் பார்த்து கிடக்கிற பிச்சைக்காரங்க எல்லாருமே இந்தியாவிலேருந்து வந்த ஊடுருவி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி உனக்கு டவுட் வரலையா? இப்போதான் டவுட் வருதா? அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதான் ஆச்சு. ஆனால் இப்போ பாகிஸ்தானில் இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ ரியலாக பாகிஸ்தானில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மெயினான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு படத்தை பார்த்து ஆஹா இப்படியும் இந்தியக்காரங்கள் இருந்திருக்காங்களே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணி இப்போ மறுபடியும் அங்கே உள்ள பிச்சைக்காரங்களெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான் பாகிஸ்தானில் உள்ள போலீஸ்காரங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு பாகிஸ்தான் வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்க முடியுது. அண்டு இப்போ இந்தியாவில் உள்ள இந்த துரைந்தருங்கிற படத்தை எடுத்தவங்க ஒரு இராணுவம் ஒரு ஒரு பெரிய பிளான் பண்ணி ஒரு ஸ்கெட்சு போட்டு அங்கே உள்ள டீட்டெயில் எல்லாத்தையுமே ஸ்பை அனுப்பி டீட்டெயில் எல்லாத்தையுமே இங்கே வாங்கிட்டு இருந்தாங்க. அதை ஒரு மெயின் படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேபி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பாகிஸ்தானில் இதே மாதிரி ஏதாவது ஒரு பிச்சைக்கார வேஷத்தில் ஏதாவது இந்திய ராணுவ உளவாளி வந்து அங்கே ஊடுருவி போய் அங்கே உள்ள ஏதாவது டீட்டெயிலை சேகரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க நிலைமை பரிதாபகரமாக இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இதுதான் இப்போ ரியலாக பாகிஸ்தானில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு இஷ்யூ. ஓகேங்களா?